முன்னாள் தமிழக முதல்வர், தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இயற்கை எய்தினார். திரு கலைஞர் அவர்கள் திரைத்துறையில் பல சாதனைகள் படைத்துள்ளார். திரைத்துறையில் அவர் காலடி எடுத்து வைத்த பின்பே சினிமாவின் போக்கே மாறியது, தமிழ் உச்சரிப்பு மாறியது. இப்படி பல மாற்றங்களுக்கு சொந்தக்காரர். இலக்கியத்தில் பல படிகளை கண்டவர். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டவர். இந்தியை ஒழிப்பதற்கு அயராது பாடுபட்டவர் என பல பெருமைக்கு சொந்தக்காரர் டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் 5 முறை தமிழக முதல்வராக இருந்துள்ளார். 13 முறை எம்எல்ஏவாக பதவியில் வகித்துள்ளார். இப்படி அரசியலிலும் சரி, இலக்கியம், திரைத்துறை, தமிழ் எழுத்து, பத்திரிகை என பன்முகத்தன்மை கொண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று அவர்களுக்கு நினைவு தினம். அதை அனுசரிப்பதற்காக அவரது மைந்தர், தற்போதைய தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு அவரது சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தவிருக்கிறார். அப்படி பெருமை மிகுந்த டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். கலைஞர் அவர்கள் ஞாபக சக்தியில் வல்லவர். தனது இறுதி காலகட்டத்தில் கூட பழைய நினைவுகளை அப்படியே மேடை பேச்சின் போது கொண்டு வரும் திறமைசாலி. அவர் தமிழ் பேச்சை கேட்கும்போது இடம், ஒரு சீட்டு கூட, இருக்கை கூட காலியாவதில்லை. அந்த அளவுக்கு சிறந்த பேச்சாளர். அவரை பின்தொடர்ந்து வந்த பலர் அரசியலில் தனி கட்சிக்கும் சென்று ஜோபித்து வருகின்றனர். டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களின் விடுதலைக்கு பெரிதும் பாடுபட்டவர். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அவரது காலகட்டத்தில் தான் கிடைத்தது. விதவை மறுமணங்களை ஆதரித்தவர். விதவைகளுக்கு அரசு பணியில் பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்தவர். ஆசிரியர்களுக்கு இவரது ஆட்சி காலமே பொற்காலம் எனலாம் இன்றும் கூறுவார்கள். அப்படி ஒவ்வொரு துறையிலும் கோலோச்சி தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்ற மாபெரும் மூதறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி அவர்களின் பெருமை பல ஆண்டுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஒவ்வொரு தமிழருக்கும் பங்கு உள்ளது. இன்றும் திமுகவை வெற்றி பயணத்தில் சரியாக வழிவகுத்து வழிநடத்தி செல்லும் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு